Hi students, I am Maithili. This is 9th standard maths algebra 3.1 exercise தான் பார்த்துட்டு இருக்கோம். Okay, so இப்போ 3.1 exerciseல already we have completed 10 sums. Okay, now we have to 9 sums we have completed. Now we are going to see the 10th sum. Okay, so the 10th sum is the cost of a chocolate is rupees x plus y and Amar bought x plus y chocolates. அப்போ the cost of one chocolate க்கு x plus y rupees அப்படின்னு சொல்கிறாங்க. So the Amar bought x plus y chocolate. So இப்போ x plus y chocolate வாங்கியிருக்காங்க. So find the total amount paid by him in terms of x and y. Okay, so இப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி வருதுன்னா x and y அப்படின்ற அந்த டேர்ம்ஸில் வந்து வரப்போகுது நமக்கு. Okay, so if x equal to 10, y equal to 5. So find the amount paid by m. Okay, அப்போ வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, சி லிசன் ஃபார் தஸ் the cost of chocolate rupees x plus yன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த சம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 pen. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 pen ஈக்குவல் டு 5 rupees அப்படின்னாக்கா the cost of 5 pen அப்படின்னு நம்ம எப்படி எழுதுவோம், இந்த 5 into 5 இப்படி தான் போடுவோம் இல்லையா. 1 பென்னோட ரூபி 5 rupees. ஸோ இப்போ 5 பென்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 5 into 5. ஸோ 5 5s are 25 இப்படி போடுவோம் இல்லையா. ஸோ சேம் திங் ஹியர். அப்போது 1 சாக்லேட்டோட ரூபி x plus y. அப்போது x plus y சாக்லேட்டுக்கு எவ்வளோ ரூபினா x plus y into x plus y அந்த கான்செப்டில் இதை எடுத்துருக்கணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? நோ, வில் கோ டு த சம். See here, 10th one. First, இப்போ நம்ம என்ன, what is given? Just write that first. First, that amount equal to, எப்படி எழுதுறோம்னா amount equal to number of chocolate. So, number of chocolate into cost. ஓகே, அந்த சாக்லேட்டோட காஸ்ட் எவ்வளோ அதை தான் நான் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட். ஸோ இப்போ எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்க, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ்ட். ஸோ காஸ்ட் இஸ் ஹவு மச், எகெயின் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இஸ் தட் கிளியர்? நோ. ஓகே, ஸோ இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், போத் ஆர் சேம். நோ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால வி கேன் டேக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. Okay, x plus y whole square எடுத்துக்கோங்க. So this is your amount. Okay, in this they have given when x is equal to, what is given, x equal to, அப்போ x ஓட வேல்யூஸ் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, when x is equal to 10. So x equal to 10 and y equal to 5. Okay, then so அப்போ x equal to 10 அப்புறம் y equal to 5 அப்படின்னு இருந்ததுன்னா we have to find the total amount. Okay, so now amount equal to, instead of x we have to substitute 10. So 10 plus instead of y we have to substitute 5. Okay, whole square. So this is equal to 10 plus 5 means it is 15 square. Okay, so for 15 15s are 225 rupees. Okay, this is the amount. Okay, so இப்போ the amount of chocolate வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு, rupees 225. This is the answer. Is that clear now? Okay, now same thing. We'll see the 11th sum. The 11th sum is the length of the rectangle is 3x plus 2 units and its breadth is 3x minus 2 units. Okay, அப்போ length வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3x plus 2 யூனிட்னு கொடுத்துருக்காங்க and its breadth is 3x minus 2 units கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த ரெண்டுமே எக்ஸில் தான் இருக்கு இல்லையா, இந்த டேர்மும் எக்ஸில் தான் இருக்குது, இந்த டேர்ம் எக்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சரும் சேர்ந்து ஏரியாவும் சேர்ந்து இதில் வரும் நமக்கு எக்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ வாட் வில் பி த ஏரியா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ். ஸோ இப்போ எக்ஸில் வந்து நம்ம 20 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளோட டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ கிடைக்க போகுது. ஓகே, see listen, this is the very easy sum. ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க the length of the rectangle. ஸோ இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா மீன்ஸ் வாட் இஸ் த ஃபார்முலா, length into breadth. Okay, same thing, this algebraic function into another algebraic function. We have to multiply both and then substitute the value instead of x equal to 20. அப்போ xக்கு பதிலாக 20 substitute பண்ணியிருக்கோங்க. Finally, we have to find the area. Okay, we'll do that. See here, so first just write what is given. Okay, so length equal to, what is given, length equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. Okay, same thing, breadth. So breadth equal to how much, 3x
3x minus 2 கொடுத்துருக்காங்க. Okay, so இப்போ length equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. Same thing, breadth equal to 3x minus 2 is given. Okay, now we have to find the area of rectangle. Area of the rectangle. So இப்போ area of rectangle அப்படின்னு எடுக்கிறப்போ formulas length into breadth. This is the formula, no? Okay, so same thing, we can substitute. Instead of L, we have to write 3x plus 2. Then instead of B, we have to write 3x minus 2. Okay, now இப்போ இந்த two terms நம்ம multiply பண்ணோம் அப்படின்னாக்கா first term with first term. Okay, so first term multiply பண்ணிங்கன்னா 3x into 3x multiply பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு 3x. எப்போவுமே algebraic function multiply பண்ணால் இந்த term இதோட அப்படி பண்ணியிருப்போம் இல்லையா. How to? Yesterday itself I told, no? The first term with first term with second with first, second with second. இந்த கான்செப்டில் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நவ் 3x into 3x. ஸோ 3x into 3x and then 3x into minus 2. அப்போ என்ன பண்ணிக்கலாம், minus 2 into 3x. ஓகே, சேம் திங் செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 3x. ஓகே, ஸோ ப்ளஸ் 2 into 3x and then plus into minus is minus 2 into 2. Okay, so அப்போ 2 2s are 4 போட்டுக்கலாம். Okay, first with first multiply பண்ணியிருக்கேன். If you want you can put bracket. Then first with second, first-ஐயும் second-ஐயும் multiply பண்ணியிருக்கேன். Same thing, second with first, second with second. Okay, now this term equal to 3 3s are 9, x into x means x square. Okay, so this is 9x square வந்திருக்கும். And then here minus 2 3s are 6x. Same thing here also, 2 3s are plus 6x and then minus 4. Okay, now here minus 6x and plus 6x is both getting cancelled. Okay, so what is the final answer then? 9x square minus 4. So area equal to 9x square minus 4. இது வரைக்கும் நமக்கு ஏரியா கிடைச்சிருக்கு. Now we have to substitute when x is equal to 20 units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ x equal to 20 unitsஸாக இருந்ததுன்னா what is the area? Okay, so now we have to substitute. Instead of x we have to put 20. Okay, therefore area equal to this 9 into x-க்கு பதிலாக 20 அப்ளை பண்ணிக்கோங்க. Okay, so now 20 whole square minus 4 அப்படின்னு வந்துடும் நமக்கு. Okay, so this is equal to 9 into 20 into 20 அப்படின்னு நமக்கு எவ்வளோ வரும், 400 minus 4. Okay, so this term equal to, so அப்போ 9 into 400 means 9 4s are 36. Okay, so 36 இந்த double 0 வந்திருக்கணும் minus 4. Okay, when we are subtracting these two values 3600லேருந்து 4 போச்சுனாக்கா 3596. Okay, this is your area. Okay, so எப்போவுமே நம்ம ஏரியா எழுதுகிறப்போ 3596 இந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் we have to write the units. Okay, so அந்த யூனிட்ஸ் எப்படி எழுதுவீங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். எப்போவுமே நம்ம ஏரியாவில் அப்படி தான் போடுவோம் இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட், அதுதான் நம்மளோட ஃபார்முலாவில் வர்றது. ஸோ ஏரியா அப்படின்னு போட்டப்போ திஸ் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 3596 ஸ்கொயர் யூனிட், திஸ் த ஆன்சர். ஓகே, and then 12th sum, p of x is a polynomial of degree 1 and q of x is a polynomial of degree 2. Okay, so p of x ஓட degree 1 இருந்திருக்கு, q of x ஓட degree 2 இருக்கு. ஓகே, அப்படின்னாக்கா what kind of the polynomial p of x into q of x is. ஓகே, அப்போ அதோட கைண்ட் ஆஃப் பாலினாமியல் வந்து எப்படி இருக்கும், ஃபைனலாக அதோட டிகிரி வந்து எவ்வளோவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிசன், p of x is a polynomial of degree 1. அப்போ டிகிரி 1 அப்படின்னா நம்ம q of x நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், சாரி p of x எப்படின்னு எடுக்கணும்னா டிகிரி 1 அப்படின்னா எக்ஸோட பவர் 1 இப்படி எடுத்துருக்கணும், எக்ஸ் எப்படின்னு எடுத்துருப்பீங்க. சேம் திங் q of x is a polynomial. அப்போ q of x வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், டிகிரி 2, டிகிரி 2னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கணும். ஓகே, அண்ட் தென் we have to multiply both. Okay, we'll see that. Okay, we'll see. So for 12th sum, what is given? First we have to write p of x equal to degree 1. Okay, so p of x equal to degree 1 means we have to take that is equal to x அப்படின்னு எடுப்பீங்க. Okay, same thing q of x equal to degree 2. Degree 2 means we have to take that is x square.
ஓகே டிகிரி 2னா this is the degree ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவர் என்ன வருமோ அந்த பவர் தான் நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இப்போ டிகிரி 2னா we have to imagine that is x square ஓகே டிகிரி 1 means we have to imagine that is x power 1 x power 1னாலும் சரி இல்லை xனாலும் சரி both are same only okay now we have to multiply these two okay so for that p of x into q of x okay so p of x into q of x means we have to write this value x into x square okay so we have to multiply these two so ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேஸ் ரெண்டு நமக்கு சேமாக இருக்கிறப்போ we have to add the powers okay so this is x power 2 plus 1 means this is 3 x cube okay so x cube is the term okay so அப்போ இதில் வந்து நம்ம டிகிரி எப்படி எழுதுவீங்க therefore degree equal to degree means that power only the degree no so அப்போ பவர் வந்து என்ன இருக்குது நமக்கு 3 therefore degree equal to 3 this is the answer okay இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ